யார் குடும்பத்தையாவது கெடுக்கணுமா, நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கணுமா, குடும்பத்தை கலைக்கணுமா, செய்வனை வைக்கணுமா, இல்லை செய்வனையை பிரிக்கணுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? என்னது? ஆமாங்க முரசா. ஓகே. இப்போ என்ன மேட்ருனா, இவங்க எங்கேயோ திருச்சிக்கு போகிறாங்க. நான் ஆக்சுவலாக திருச்சி தான் இருக்கேன். இங்கே வராங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. இவங்க போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. கூப்பிட்ருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என் மூலமாக வந்து பேசி பழகி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பப்புன்ற ஒரு நாய்க்குட்டியை சுமியக்கா வீட்டில் விட்டுட்டு இவங்க ரெண்டு ஜோடியாக காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுமியோட மனநிலைமையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க, நீ என்ன நினைப்பாங்க? இப்போ உன் ஒய்ஃப்கிட்ட நீ வளர்க்க நாயை விட்டுட்டு நீ அவளையாவது ஒருத்தையை கூட்டிகிட்டு நீ போகிற, உன் ஒய்ஃப் என்ன நினைக்கும்? என்ன எத்தனை வருஷம் நடக்க போகுது, போயிட்டு போகிறாங்க மூதேவியை அப்படின்னு விட்டுறணும். யார் உன் ஒய்ஃப் வந்து சொல்லுமா, மூதேவி போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுரும். ஆமாம், உன்னை விட்டுரும் குமரேசா. ஒரு சில்வேன் அது டவுட்டா இருக்க வரைக்கும் தான் ஓவர் திங்கிங் வரும், நிறைய யோசிப்போம் அதை பத்தி. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ ஒருத்தியை வச்சிருக்க, என்னது 6 வருஷம் நீ ஒருத்தி வச்சிருக்க, உன் ஒய்ஃபு வந்து உன்கிட்ட கேட்குது, ஏங்க அவளை வச்சிருக்கீங்கன்னு கேட்குது. நான் வச்சுக்கலப்பா, நான் ஆக்டிங்கு நடிக்கிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்ற. எத்தனை நாளைக்கு இந்த போய் தாக்கு பிடிக்கும்? அவங்க சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாரு, எப்படி அவங்க நம்புவாங்க? 6 வருஷமா அவங்க கூட லைஃப் டிராவல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசிட்டு அவங்க எவ்வளோ வீடியோஸ் போட்டு சண்டையெல்லாம் நிறைய சண்டை வந்திருக்கு, அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு சொன்னா நடிக்கிறோம், யார் நம்புவா? ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். சரிங்களா மக்களே? இப்போ வந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறீங்க, என்னோட கேள்விகள் கேட்குறீங்க. சிக்காவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க. சுமி வயசுக்கு இது வந்து கரெக்டாக? சுமி வந்து 2 பிள்ளைக்கு அம்மா, 3 பிள்ளைக்கு அம்மா, அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது, இவங்க இப்படி பண்ணலாமா வைக்கலாமா? என்னங்க லவ்வாக பண்ணுறாங்க, சும்மா பேசுகிறாங்க, இழுத்துட்டு ஓடினாங்களா? ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கனெக்டிவிட்டி என்னது அப்படின்ற பட்சத்தில் நியாயப்படுத்தலை, உண்மையை பேசுகிறேன், நடுத்தரமாக பேசுகிறேன். என்னது எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீ சொல்கிற மாதிரி அது அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது சிக்காவுக்கும் சுமிக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே தப்பு தானே பண்ணுறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க பண்ணுற தப்பை இவங்க பண்ணால் தப்பு கரெக்டா? ஓகே, இவர் பண்ணா ரைட்டு, இவங்க பண்ணா தப்பு, அப்படி தானே மீன் பண்றீங்க? நான் அப்படி மீன் பண்ணல. அதே தப்பு இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். யாரு பண்ணாலும் தப்பு. அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இன்னொருத்தவங்க வந்து இவங்க தப்பு பண்ணல, ரைட்டா தப்பு பண்ண தூண்டுறாங்க. யாரு? சுமியவங்க தப்பு பண்ண. அதாவது நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்கெல்லாம் சேர்த்து உன் வயசுக்கு தேவையா, நீ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு தூண்டுதல் பேர்ல இப்படி இவங்க மன உளைச்சல் ஆக்குறாங்க. என்னாரு குமரேசன், அப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இது சூர்யாக்காக்கு ஹஸ்பண்ட் இல்ல, சரி, அவங்களும் ஃப்ரெண்ட்லியா வந்து யாரு கூட, சிக்கா கூட, மாமா கூட, எங்க மாமா கூட. சரி, ஓகேப்பா, நீ அக்கா சூர்யா அக்கா, நீ அவரு கூட ஃப்ரெண்டா இருந்துக்க, சுமி வந்து சுகில் கூட ஃப்ரெண்டா இருக்கட்டும். அது அப்படி இல்ல அப்படி இருந்த அவரை நீங்க சொல்லியே இப்போ வந்து ஒரு வீட்டுக்காரு சிச்சுவேஷன் பொசிஷன்ல ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, நான் என்ன கேட்டேன், நான் வந்து ஒரு 6 இயர்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். யாருன்னா சூர்யா அக்காவும் சிக்கான்னு வச்சு நான் ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் நான் போடுறேன். சூர்யா இன்டர்வியூன்னு சொல்லாத, பேசிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லுங்க. என்ன யோசிக்கிட்டு பண்றேன் எல்லாரு. அதனால மக்களே, இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை எதுக்குள்ள வந்தேன், எதுக்குள்ள விட்டாங்க? இப்போ வந்து இந்த சுகல் மேட்டரை நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க, அவங்க நேமச்சை டேமேஜ் பண்ணுறீங்க. இதே மாதிரி சுமியக்கா வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டியில் அவங்கள்ட்ட விட்டுட்டு சுகல் கூட அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னு போனால் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது முதல் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இல்லைங்க, எதுக்கு அந்த நாய்க்குட்டி அவங்க வந்து இங்கே விட்டுட்டு போகணும்? ஆக்சுவலாக அவங்க வீட்டில் யாருமே இல்லை, வீட்டோட கிளம்பி வந்துட்டாங்க. நாய் கத்திக்கிட்டே இருக்கும், சாப்பாடு வைக்கணும், யாராவது பக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வந்து அழகாக இருக்கும், சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து சுமி அக்கா வந்து சர்வெண்ட்டா 2 பேத்துக்கும்? நல்ல கேள்வி. சர்வெண்ட் கிடையாது, வேலை இல்லாச்சு. இது கொத்தடிமையா வேலை பார்க்கறதுல சூர்யாக்கா சுமியக்காவை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கறிமீன் வாங்கி கொடுப்பாரு, செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப லட்சக்கணக்கில் வரும்ல கறிமீன். ஆமா,
காசு கொடுக்க மாட்டாரு. செகண்ட் ஒன்று என்ன தெரியுமா, இவங்க எங்கேயாவது வெளியே போனாலும் நாய்க்குட்டி வளர்க்குறது, பூனையை வளர்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இது யார் தப்பு? இது வந்து சுமியக்கா மேலே தப்பு தான். நீங்கள் ஏன் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஸ்டின்லாம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதை நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம கொண்டு போவோம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இது ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, சுமியக்காவோட வயசு என்ன, அவங்க ஏன் இந்த வயசில் பண்ணுறாங்கன்னு கேட்குற உங்களுக்கு, சுமியக்காவை விட்டுட்டு ஒரு ஈவெண்ட் ஏன் போகிறீங்கன்னு ஏன் கேட்க உங்களால் முடியலை? சரி, சுமியக்காவை கேட்குறிய, சுமியக்காவுக்கு என்ன வயசு? சுமியக்காக்கு என்ன வயசு இருக்கும்? 40+ இருக்குன்னு வச்சுக்குவேன். எப்படி பார்த்தாலும் சிக்கா வந்து மாமா வந்து வயசு கூட தான் இருப்பாரு. ஆமா, சின்ன பையனா இருக்க மாட்டாரு. ஆமா. அப்ப சுமியக்காக்கு வயசுக்கு வந்து இது தேவைப்படுறப்ப தேவைப்படக்கூடாது. அது அவங்களோட மூத்த வயசுக்காரு மாமா, அவரு தேவைப்படலாமா? அவரு தேவைப்படக்கூடாதா? என்ன அது நான் என்ன சொல்றேன், வயசு டிஃபரெண்ட் பண்ணி பேசாத. சரி, ஓகே. இளமையில காதல் வரும், முதுமையில காதல் வரும். முரேசன், குழந்தையில காதல், இளமை நீ வந்து தப்பா பேச. காதல்ன்றது காமன், ஜஸ்ட் லவ். நீ வந்து என் மேல லவ் பண்ணலாம், நான் உன்னை லவ் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒரு நாய்க்குட்டி மேல லவ் பண்ணலாம். இது வந்து காமன். இந்த லவ்ன்ற வார்த்தை தமிழ்ல வந்து, லவ்ன்ற வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து சும்மா ஒரு ஜென்ரல். ஆனா தமிழ்ல வரப்ப காதல், அன்பு, நிறைய விஷயம், நிறைய கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ மக்களே, இப்போ ஏன் இந்த விஷயத்தை எடுத்து வரேன்னா, எனக்கு வந்து ரொம்ப அவங்க மன உளைச்சல் இருக்காங்க மக்களே. ஓகேவா? நீங்க பண்ற தப்பு தான். நீங்க அலோவ் பண்ணுங்க, நீங்க அலோவ் பண்ணாதீங்க. உங்களால தான் சிக்கா சூர்யான்றது ஃப்ரேமுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க எதிர்த்து கேட்டா கண்டிப்பா அவர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் சூர்யாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க, எனக்கு வீடியோ போடணும், நான் சம்பாதிக்கணும், நான் நடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, சுமியக்காவை கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் போங்க. என்னோட இது கருத்துக்கு வந்து கருத்து தானே என்னது குமரேசன். நீங்க சொல்றது ஈவெண்ட் கூட்டி போய் சாப்பாடு தின்றத ஒரு இல்லை என்னாரு, நான் வெளியில் கூட்டி போய் மகிழ்விக்க சொல்கிறேன். எங்கள் அக்காவை என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நான் அட்மினாக இருக்கேன். எங்கள் அக்கா வந்து சுமியக்கா, அவங்கள கூட்டிகிட்டு போய் மகிழ்விங்க. நீங்க இருக்கிற இடத்துல யாரும் ஃபில் பண்ண முடியாது, நீங்க கூட்டிட்டு போய் அந்த இடத்த ஃபில் பண்ணுங்கன்ற. ஆமா, இதுதான் தப்பா? அது உங்க மாமாட்ட சொல்லு. நம்ம மாமா வந்து போன் பேச அட்டன் பண்ண மாட்டாரு, சம்பளம் கொடுக்கல எனக்கு. அதனால வந்து அவர் பேச முடியாது. அதனால விரைந்து வந்து எனக்கு சம்பளம் கொடுப்பாரு. பேச வேணாம், விட்டுரு. உனக்கு 6 இயர்ஸா தெரியும்ல. என்னைக்காச்சும் உங்க சுமியை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏங்க மாமா அப்படி பண்றீங்க கரெக்டா இருக்கா கேட்டிருக்கேன். உங்களை நீங்க தான் ஒரு குடும்ப தலைவன், ஒரு எப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் கூட நிக்கணும். நீங்களே இப்படி விட்டுட்டு வந்து இருக்கும்போது இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? சரியான்னு கேட்டிருக்கேன். சோசியல் மீடியாவில் போடுறீங்க, ஏன் போடுறீங்க? நீங்க உண்மையை டைவர்ஸ் வாங்கிட்டு இப்படி பண்றீங்களா, இல்லை இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? மக்கள்கிட்ட கருத்து இருக்கு, எனக்கும் கருத்து இருக்குன்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அதற்கான முழுமையான பதிலை வந்து இன்னும் எனக்கு சொல்லலை. சம்டைம் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்து அலோவ் பண்ணாரு அப்படின்னு கொண்டு இன்டர்வியூ அலோவ் பண்றாரு, மறுபடியும் இன்டர்வியூ எடுப்போம்ப்பா, கொஸ்டின் கேள்வி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா கூட நான் திரும்பி கேட்கறதுக்கு தயார். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுமியக்காவுக்கும் உங்களுக்கு ஏன் செட் ஆகலை? அவங்களுக்கு உனக்கு என்ன வேறுபாடு? ஏன் அப்படி அவங்க கூட சேர மாட்டீங்க, அவங்களை கூட்டி ஈவன் போக மாட்டீங்கன்ற எனக்கு 1008 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என்ன முடியுமா? முடியும். ஆனா அவர் சொல்ல மாட்டார். ஏன்னு சொல்லு, சூர்யாக்காவோட தேவை சிக்கானுக்கு தேவை. இப்போ காசுக்காக தான் சூர்யாக்கா கூட இருக்கான்னு சொல்றியா மாமா? மேபி காசா இருக்கலாம், மான்வேட்டையாக இருக்கலாம். மான்வேட்டை என்றால் அவர்களுக்குள் நடக்கக்கூடிய உறவுகள். வேடன் இவர் வேடன், அவர்கள் மான். வேடன் மான் வேடன். அந்த மாதிரி உறவுகளா இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், ஒரு அரவணைப்பாக இருக்கலாம். அப்ப எங்க லவ் இருக்கு, எங்க லஸ்ட் இருக்கு. சுமிகிட்ட இருக்குது லவ். எஸ். சூர்யாக்காட்ட இருக்குது லஸ்ட். எஸ் கரெக்ட். அதனால வந்து சீக்கிரம் உங்களுக்கு இனிமேல் இந்த காலத்துல, வயதான காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுவது வந்து லஸ்ட் கிடையாது, லவ் மட்டும்தான். அந்த லவ்வை தேடி நீங்க சீக்கிரம் போகணும். சூர்யாக்காவை கூட்டிட்டு எங்க மாமா பால விநாயகத்திட்ட போய் சேர்த்து வைக்கணும். உங்க 2 பேர் குடும்பத்தையும் பிரிச்சு உங்க குடும்பத்தை வந்து உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் இந்த குமரேசனும் ஐயனாரும் ஓய மாட்டாங்க. இந்த பதிவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வீடியோ மதியம் போடுறேன். எனக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. திருச்சியில் ஈவெண்ட் எடுத்துக்கிருக்கோம். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. அதனால் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக நம்ம தம்பி இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிருக்காரு, கெட்ரெடி ஃபோட்டோஸு. நாங்கள் வேணால் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுன்றதுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியில் வந்திருக்கோம். திரும்பி நாங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே மக்களே, பாய். 3 மணிக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு திருச்சியில் வந்து பாதாம் பாலும் இது சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அது சம்மந்தமான வீடியோவும் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Bye. See you later.